ஹாய் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா? இது நான் வந்து லப்பர் பந்து படத்துடைய விமர்சனம் நான் பண்ணேன். இது விமர்சனம் கிடையாது, நீங்கள் நிறையா விமர்சனம் பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமைலேருந்து யூடியூபர்ஸ் நிறையா வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, சோசியல் மீடியாவில் விமர்சனம் பார்த்துருப்பீங்க. நான் அந்த விமர்சனம் வந்து சொல்லலை. நான் படம் பார்த்த அனுபவத்தை, படம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி படம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வர நம்மளை வந்து எந்த வகையிலையும் போர் அடிக்காமல், நகைச்சுவையாக, காமெடி காட்சியாக காமெடி, ஒரு சோகமான சீனு, குடும்ப சீனா, காதல் காட்சியாக, எல்லாமே நட்பாக இருக்கிற எல்லாமே எந்த வகையிலையும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியில் நடிக்கிற நடிகரும் ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் வந்து போகிற நடிகர் வரைக்கும் வந்து இந்த படத்தில் வந்து எல்லார்ட்டையுமே சரியாக வேலை வாங்கியிருக்காங்க. எந்த வகையிலையும் போரடிக்காத ஒரு திரைக்கதை பற்றி நமக்கு அவ்வளோ பெரிய நாலேஜ் இல்லாட்டியும் நீங்கள் ஒரு தேட்டருக்குள்ளே போய் உட்காந்துட்டாக்க வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மளை வந்து அங்கிட்டு கொஞ்சம் வந்து ஒரு செகண்டு திரும்பி பார்த்தா அது ஒரு காட்சி போயிருக்கும். அடுத்த காட்சி வந்துருன்னா அடுத்த காட்சி சிரிக்க வைக்கும். ஒவ்வொரு காட்சியும் பார்க்கல. இதில் ஹாரிஸ் கல்யாணுக்கு ஃப்ரெண்ட் அவரை பாலகணேஷ் பேசுகிறதாகட்டும், பாலகணேஷ் பேசும்போதெல்லாம் நம்ம வந்து நம்ம அறியாமல் சிரிக்கிறோம். அது மாதிரியே வந்து இங்கிட்டு வந்து அட்டகத்தி தினேஷோடைய ஃப்ரெண்டாக வர்றார், என்ன பேசினாலும் சரி நமக்கு சிரிப்பு வந்துடுது. இவ்வளோ சிரிப்புக்கு இடையிலையும் ரெண்டு காதல் இருக்குது. அட்டகத்தி தினேஷுடைய லவ், ஹரிஷ் கல்யாணுடைய லவ், அது எல்லாமே ரசிக்கும்படி ரொம்ப நாள் ஆச்சு. இது மாதிரி வந்து ஒரு படத்தில் வந்து காதல் காட்சிகள் அமைஞ்ச ஒரு படம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது மாதிரி குடும்ப சென்டிமெண்ட் அமைஞ்ச ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது கிரிக்கெட்டு தான் மையப்புள்ளியாக இருந்தாலும் ஒரு குடும்பம், காதல், சென்டிமெண்ட்டு இருக்கிற எல்லாம் வந்து சரி விகிதத்தில் சரியாக வந்து அமைஞ்ச ஒரு படம். கிரிக்கெட் பார்க்கையில் 1983 வந்து கபில் தேவ் தலைமையில் வந்து வேர்ல்டு கப்பு ஜெயித்த பிறகு எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் நடக்கும். நான்லாம் கபடி ரசிகன், நான்லாம் கிராமத்தில் உள்ளவன், கபடி ரசிகன். கபடி போய் பார்த்துக்க நிற்கையில் அங்கே ஸ்கூலில் விளையாண்டதோடு நான் சரி கபடி, அப்புறம் சின்ன பசங்களோட விளையாண்டதோடு சரி. ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு நான் எங்கள் அண்ணன் பெரிய கபடி பிளேயரு, எங்கள் மச்சான் ஊரில் எல்லாமே நல்ல கபடி பிளேயரு. இவங்க வந்து வெளியூருக்கு போனால் சேர்ந்து கபடி பார்க்க போவோம். அப்படி கபடி பார்க்க போகல, கபடி உள்ளே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் இங்கே வந்து ஆளுகளை அசைச்சிக்கிட்டு ஒரு ஆள் கேட்சாக பிடிக்க போகையிலே இல்லை தப்பி போகையிலேயே வந்து நம்ம கை இங்கே பக்கத்தில் உள்ள ஆள் அப்புறம் தட்டி விட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போது நீங்கள் பார்த்தோன்னா என்ன மாதிரியே யாராச்சும் வந்து நீங்கள் கபடி பார்க்கையில் வந்து தட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கிரிக்கெட் போய் பார்ப்பேன். கிரிக்கெட் போய் பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட். நான் கிரிக்கெட் விளையாண்டது கிடையாது. கிரிக்கெட் போய் எல்லா ஊர்லேயும் பார்ப்பேன். அந்த மொட்டை வெயிலில் ஒரு பந்தல், அந்த கிரிக்கெட்டு வர்ணனை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பந்தல் போட்டிருக்கோம். அந்த ஆள்புறம் மொட்டை வெயிலாக நிற்கணும். ஏன்னா கிரிக்கெட்டு நடக்கிற வந்து ஊரில் வந்து கிராமத்தில் வந்து ஒரு குளத்துக்குள்ளேயோ அப்போ நான் சொல்கிறேன், நான் படிக்கிற காலத்தில், நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் எங்கள் ஊரில் அறந்தாங்கி பகுதியில் வந்து அந்த குளத்துகளுக்குள்ளே தான் பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் அந்த குளம் வற்றி போகிற டயத்தில் வந்து கிரிக்கெட் மேட்ச் வச்சுருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் போய் பார்ப்போம். தியேட்டருக்குள்ளே உட்காந்துருக்கையில் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொட்டல் காட்டில் உட்காந்து கிரிக்கெட் பார்க்குற மாதிரியே ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த 15-14 வயசுக்கு, ஏன்னா 20 வயசுக்கு பிறகு நம்ம மலேசியா வந்தாச்சு. அதுக்கு பிறகு ஊரில் போய் கிரிக்கெட் பொட்டல் காட்டில் போய் எல்லாம் பார்த்தது கிடையாது. ஊருக்கு போனால் கபடி நடந்துச்சுன்னா எங்கே வேணாலும் போய் பார்ப்பேன். அப்போ ஒரு 15-14 வயசில் வந்து கிரிக்கெட் பார்க்க வந்து போய் பொட்டல் காட்டில் அந்த வெயிலில் நின்றுக்கிட்டு கிரிக்கெட் பார்த்த மாதிரி இது தேட்டருக்குள்ளே உட்காந்துருங்க. அவ்வளோ பெரிய தேட்டருக்குள்ளே உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பொட்டல் வெளியில் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க கொடுக்குற வர்ணனையும் ஒவ்வொரு சீனும் மிக இல்லாமல் ஒரு கிரிக்கெட்டுடைய அந்த படத்துடைய முடிவுன்னு பார்த்தாக்க வந்து ஒரு ஒரு டீமு, ஒரு எதிரி டீமு, ஒரு சவால் விட்ட டீமு அப்படின்ட்டு நம்ம கடைசியில் வந்து அந்த மாதிரி தான் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது வேறு மாதிரி படமே முடிச்சிருப்பாங்க.
படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை வந்து லப்பர் பந்துன்னு சொல்ல மாட்டேன், தங்கப்பந்து. அப்படி ஒரு படம். நான் மட்டும்தான் படத்தை பண்ணேன். நான் எப்போதும் 2 பேர் 3 பேர் சேர்ந்து போவோம். நேற்று ஒரு வெளியே வேலை முடிச்சு வந்தாக்கல நான் 8 மணி ஷோங்கிறதுனால நான் யாரையும் அழைக்க முடியல. ஏன்னா என்னோடய படம் பார்க்க வரவங்க வந்து 9 மணி பிறகு தான் வந்து அவங்க வந்து ஷோ பார்க்க முடியும். நான் 8:10ங்கிறனால நான் மட்டும் போய் பார்த்தேன். அவ்வளவு அருமையான படம். அதே மாதிரி அந்த கதாநாயகியை நடித்த 2 பேரும் சரி, அவங்களுடைய நடிப்பும் சரி, ஹரிஷ் கல்யாணுடைய நடிப்பும் சரி, அட்டகத்தி தினேஷுடைய நடிப்பும் சரி, மிக அருமையான நடிப்பு. சமூக நீதி. இந்த படம் அந்த பாடம் எடுக்காமல் படம், நீங்கள் படம் பார்க்கையில் வந்து உங்களை வந்து நீங்கள் இவங்க இவங்க சொன்னதை அந்த காட்சியை நீங்கள் பார்க்கையில் மறுக்கவே முடியாதபடி ஒரு படம். ஒரு பிரச்சாரம் இல்லாமல், சமூக நீதி வந்து ஒரு பிரச்சாரம் இல்லாமல் நம்ம படம் பார்க்கையில் நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு படம். தயவு செஞ்சு தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.